Hi everyone. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா reinforcement learning and gen and then வந்து generative passive models ஓட introduction part பார்க்க போறோம். First reinforcement learning அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா இது ஒரு machine learning ஓட type of machine learning தான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்னு சொல்றது நம்ம எப்படி ஏஜென்ட்னு சொல்றோம்னா இது வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கார் தான் வந்து அங்கே ஏஜென்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்விரான்மெண்ட்ல இருந்து தான் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து அவங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவா பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இல்ல அவங்க ஏதாவது ஒரு தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார் தான் இங்க ஏஜென்ட். இந்த டிரைவிங் லெவலோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க வந்து ஒரு டாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு கார் வச்சு சொல்றேன். ஸோ ஒரு கார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது என்விரான்மெண்ட்ல பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருச்சு, லைக் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் போட வேண்டிய இடத்துல பிரேக் போடாம போய் ஏதாவது ஹிட் ஆயிருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த காருக்கு என்ன கிடைக்கும், லைக் பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதை தான் வந்து நம்ம ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இல்லை ரிவார்ட்ஸ் அண்ட் பெனால்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஏஜென்ட்னு ஒரு டாக் வச்சிருக்காங்க. ஸோ டாக் வந்து என்விரான்மெண்ட்ல இருக்க ஹியூமனை பார்த்து பார்க் பண்ணா என்ன ஆகும்னா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இல்ல வந்து அது வந்து அவங்க கிட்ட கைண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு குட் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்ற நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒன் ஆஃப் த மிஷின் லேர்னிங் டைப். ஸோ இதை வச்சு ஏஜென்ட்ஸ் வந்து எப்படி டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கும். இதை வந்து நம்ம டெசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்றோம். ஒரு ஏஜென்ட் வந்து எப்படி நம்ம டெசிஷன் எடுக்கணும், அப்போ வந்து கைண்டா இருந்தா அந்த டாக் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது, யாரும் வந்து அதை எதுவும் சொல்ல மாட்டாங்க, லைக் கைண்டா இருக்கணும். அண்ட் தென் வந்து இதே டாக் வந்து பார்க் பண்ணுச்சு, மற்றவங்களை பார்த்து குலைச்சிச்சு, இல்லை ஏதாவது கடிக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வச்சு என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஏஜென்ட் வந்து அங்கே டெசிஷன் எடுப்பாங்க. இதே கார் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம்ல, எந்த இடத்துல பிரேக் போடணுமோ அந்த இடத்துல பிரேக் போடுது அப்படின்னு சொன்னா அந்த ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. இதே வந்து ஏதாவது பிரேக் பண்ணாம ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவோம். அண்ட் தென் வந்து இங்க கீ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னா 2 கீ காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் அப்படின்னா வந்து கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, அதாவது கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஸோ அதை வந்து எப்படி வந்து அப்சர்வ் பண்றாங்க, ஏஜென்ட் வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றது ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷன் அப்படின்னா ஸோ என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, அதனால வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுதா, பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்க போகுதா அப்படின்றது தான் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோட 2 கீ காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டீப் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இது நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இங்க 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து டிஸ்கிரிமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒரு டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ரேட்டர் என்ன பண்ணும்னா உங்க டேட்டா மாதிரியே ஃபேக் டேட்டா கிரியேட் பண்ணும். உங்க டேட்டா மாதிரியே ஃபேக் டேட்டா கண்டினியூஸா கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அதே நம்ம மாடல் என்ன பண்ணும்னா அந்த ஃபேக் டேட்டாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதுதான் நம்ம டிஸ்கிரிமினேட்டர்னு சொல்லுவோம். ஜென்ரேட்டர் வந்து ஒன் சைடு வந்து ஃபேக் டேட்டா வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். டிஸ்கிரிமினேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் சைடு வந்து அந்த ஃபேக் டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி ஆகும்போது எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான நியூரல் நெட்வொர்க் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். ஸோ வந்து நீங்க எந்த ஒரு டேட்டாவா இருந்தாலும் ஈஸியா வந்து இந்த மாடல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டரோட எய்ம் என்ன அப்படின்னு சொன்னா ரியலா டேட்டா கிரியேட் பண்ணணும். அதாவது நீங்க கொடுக்குற ட்ரைனிங் டேட்டாவுக்கு அது ஃபேக் டேட்டா கிரியேட் பண்ண போகுது. ஆனா அது ஃபேக்கா தெரியக்கூடாது, ரியலிஸ்டிக்கா தெரியணும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரைனிங் ப்ராசஸ்ல என்ன பண்ணும்னா இது வந்து ஃபேக்கா டேட்டா கிரியேட் பண்ணும். ஜென்ரேட்டர் வந்து ஃபேக்கா டேட்டா கிரியேட் பண்ணும். ஆனா அது வந்து ஃபேக்கா தெரியக்கூடாது, ரியலிஸ்டிக்கா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கா டேட்டா வந்து கிரியேட் பண்ணும். டிஸ்கிரிமினேட்டரோட வேலை என்னன்னா அந்த ஃபேக் எது ரியல் எது அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து டிஸ்கிரிமினேட்டரோட டேட்டா. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸா லேர்ன் ஆகும்போது 2 நெட்வொர்க்குமே, அதாவது ஜென்ரேட்டர் நெட்வொர்க்கும் டிஸ்கிரிமினேட்டர் நெட்வொர்க் ரெண்டுமே வந்து நல்லா லேர்ன் ஆயிரும். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? இதனால வந்து நமக்கு ஏதாவது டூப்ளிகேட் டேட்டா கிரியேட் பண்ணா கூட ஹை குவாலிட்டியான டூப்ளிகேட் டேட்டா கிரியேட் பண்ண முடியும் ஜென்ரேட்டர் வச்சு. ஸோ டிஸ்கிரிமினேட்டர் வச்சு என்னதான் ஃபேக் டேட்டா கிரியேட் பண்ணாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். ஸோ இதனால இது ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க்கா மாறிடும். இதுதான் வந்து ஜென்ரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் பாசிவ் மாடல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன் ஆஃப் த மிஷின் லேர்னிங் மாடல். இது வந்து எப்படி பண்ணும்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு புதுசா வந்து சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணும்.
ஸோ இங்கேயும் வந்து இது புதுசா சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணி லேர்ன் பண்ணும். ஆனா எப்படி அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டா இருக்கும். அதாவது அது கிரியேட் பண்ற டேட்டா எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டா இருக்கும். ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி டேட்டா வந்து கிரியேட் பண்ணும். இதுதான் வந்து ஜெனரேட்டிவ் பாசிவ் மாடல்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஒரு 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. அத வந்து நம்ம டைப்ஸாவும் சொல்லுவோம். வேரியேஷனல் என்கோடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ஆட்டோ ரிக்ரெசிவ் மாடல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வேரியேஷனல் என்கோடர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க டேட்டாவ வச்சு நியூவான டேட்டா வந்து கிரியேட் பண்ணும். அதாவது ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலா நியூ டேட்டா வந்து கிரியேட் பண்ணும். உங்களோட ஒரிஜினல் டேட்டாவ வச்சு. ஸோ ஆட்டோ ரிக்ரெசிவ் மாடல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இங்க வந்து என்ன பண்ணும்னா, சீக்வென்ஷியலா வந்து டேட்டா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும். அதோட ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி இங்க வந்து நம்ம மாடலிங் போட்டு அந்த டேட்டா வந்து ஆட்டோ ரிக்ரெஷன் மாடல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கும். இதுதான் வந்து ஆட்டோ ரிக்ரெசிவ் மாடல்ஸ். ஸோ இந்த டோட்டலா வேரியேஷனல் என்கோடர்ஸ் அண்ட் தென் ஆட்டோ ரிக்ரெசிவ் மாடல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெனரேட்டிவ் பாசிவ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஜான் அண்ட் தென் ஜெனரேட்டிவ் பாசிவ் மாடல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரி ஒன்.